ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிளைனாட்டையிலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி கிராஸ் கட்டிங் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், பாடி சைஸ் வந்து 9.5, அதாவது 9.5. அதில் 2 இன்ச்சு நம்ம கூட்டிக்கிட்டோம்னா 11.5 வரும். இதான் பாடி சைஸு. கரெக்டான அளவு 9.5. 2 இன்ச்சுங்கிறது எக்ஸஸாக தையல் போடுறதுக்கு. ஓகே, ஷோல்டர் வந்து 2.5 வரும். சாரி, கழுத்து அளவு ஷோல்டரு 3 இன்ச்சு வரும். இவங்க பின்கழுத்து வந்து 8.5 போதும், ரொம்ப இறக்கலாம் எனக்கு வைக்க வேணாம் அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்க ஸ்கூல் டீச்சருங்கிறதுனால எனக்கு இது போதுமா, 8 அந்த அளவுக்கு போதும்னு சொல்லிட்டாங்க. ஆம்கோல் வந்து அவங்களுக்கு 5.5, 5.5. இது தாங்க கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இதுதான் இதில் அளவே. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2 எதுக்குன்னா, பின்னாடி இடுப்பளவு நம்ம மடித்து வச்சு தைக்குவோம் இல்லையா, அதுக்காக அந்த 2. ஸோ இப்போ நான் கட் பண்ணுறேன். எப்படி கட் பண்ணுறேன்றதை பாருங்கள். என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அந்த வீடியோவில் அப்படின்றது உங்களால் புரிஞ்சிக்க முடியும், அதை நோட் பண்ணிக்கவும் முடியும். பாருங்கள், நெக்கை கட் பண்ணியாச்சு. இது ஏன் பொறுமையாக கட் பண்ணுறேன்னா, டபுள் கிளாத் இருக்குது, உள்ளே இன்னொரு கிளாத் இருக்குது. ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஒரே அளவுங்கிறதுனால 2த்தையும் சேர்த்து போட்டு நான் மடிச்சிருக்கேன். இப்படி தான் கட் பண்ணணும். கிளாத்து உள்ளே இருக்கிற கிளாத்து நழுவாமல் பொறுமையாக வச்சு கட் பண்ணணும். ஆம் கொழுப்பை கட் பண்ணுறோம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் கட் பண்ணோம். முக்கியமான பாயிண்ட்டுங்க இந்த ஃபிட்டிங் அளவை அடையாளப்படுத்திக்கிறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் அதை அடையாளப்படுத்தாமல் ஃபிட்டிங் பார்க்கும்போது தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க. எங்கே பிடிச்சி ஃபிட்டிங் பார்க்குறது அப்படின்றது தடுமாறுவாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அதை அடையாளப்படுத்திங்க. அதுதான் பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேர்த்து அடையாளப்படுத்தி கரெக்டாக ஃபிட்டிங் பார்க்குறது. இப்போ அந்த பேக் சைடு உள்ள போர்ஷனை எடுத்து ஃப்ரண்ட் சைடில் நம்ம போடணும். அதாவது ஒரு கிளாத்தில் 45 டிகிரிக்கு கிராஸ் பீஸில் தாங்க நம்ம போடணும். அதனால தான் கிராஸ் கட்டிங்னு சொல்கிறாங்க. கிளாத்தை இழுத்து பார்த்தா கிராஸாக வரும், அதுக்காக தான் கிராஸ் பீஸ் அப்படி சொல்கிறாங்க. பாருங்கள், பேக் சைடு போர்ஷன் வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு மார்க் பண்ணணும். எல்லாமே அந்த பேக் சைடு அப்படியே ஃபுல்லாகவே நீங்கள் வரைஞ்சிக்கணும். பாருங்கள், அது இடுப்பளவு. நமக்கு அந்த மடிக்கி வச்சு தைக்கிற கிளாத்து வேணால் கரெக்டான அந்த பின் உயரை மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள், அதே போல் தான் நானும் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன போடுறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அது ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அளவு அதில் சொல்லியிருப்பேன், அதை நோட் பண்ணிங்க. இப்போ முன்னுயரை அவங்களுக்கு வந்து 13 வந்து நான் குறிக்கிறேன். பாருங்கள், மேக்ஸிமம் வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து கிராஸ் கட்டிங்கில் ஈவனாக வரும். கொஞ்சம் தான் சேஞ்ச் ஆகும், ஒரு 1 இன்ச்சு அந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகும். இது சென்டர் டாட்டுங்க. இப்போ பாருங்கள், 1 மேலே இன்ச்சு, மேலே 1 இன்ச்சு, அதுக்கு மேலே 2 இன்ச்சு. இது ஹூக் பட்டிக்கிட்ட வர அந்த டாட் அளவுக்கு 2 இன்ச்சு போதும். உங்களுக்கு தெரியலன்னா நான் அளவு அதே குறிக்கிறேன் பாருங்கள், அதை நோட் பண்ணிங்க. இது பாடி சைஸ் வந்து அதாவது 9.9 சாரி 9.5 இந்த அளவுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு போடுறேன். அவங்களுக்கு ஜஸ்ட் ரவுண்டு வந்து லென்த்து 2.5யும் அந்த டாட்டால் வந்து 1.5, அதாவது மொத்தமாக சேர்த்தா உங்களுக்கு 3 வரும். அந்த டாட்டோட லென்த் இருக்குது பாருங்கள், அது வந்து 2 போதும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டிச் பண்ணிலே வரும், அது 2.5க்கு வந்து நிற்கும். ஸோ அதனால நம்ம 2 வச்சாலே போதும். பாருங்கள், இது முக்கியமான விஷயம். இதை எப்படி நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இது ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து லைட்டாக நம்ம அந்த ஹாம்கோல் கிட்ட குடஞ்சி விட்டோம் இல்லையா, அதுக்காக தான் இந்த மார்க்கிங் பண்ணுறேன். இங்கே கிராஸ் பீஸில் ஃப்ரண்ட் போர்ஷனாக அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இது உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் தான். கிராஸ் பீஸில் வந்து முன் போர்ஷன் மட்டும்தான் நம்ம கிராஸ் பீஸாக போடுறோம். அப்போ கிராஸில் கிளாத் இருக்கிறதுனால ரொம்ப முன் போர்ஷனில் அந்த இழுவு அதிகமாக இருக்கும். அதனால் லைட்டாக நம்ம கிராஸாக ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக கிராஸை நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம போட்டுக்கணும். அப்போ தான் முன் உயரத்தில் வந்து அந்த ஷோல்டர் இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து கைண்டு வர மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு ப்ளவுஸு. அது போல் கையில் அது. அப்புறம்
ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த ஹூக் சைடில் ஒரு 1/4 இன்ச்சு கிராஸாக போட்டுக்கணும். இது 3மே முக்கியமான விஷயங்க. பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி உங்களுக்கு அளவு குறிச்சிருக்கேன். என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்காக ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.